செஞ்சிக்கோட்டையில் 6 பேர் கொண்ட யுனெஸ்கோ குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் விரைவில் செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக தேர்வு செய்வதற்கான கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அமைச்சர் செஞ்சி மஸ்தான், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 6 பேர் கொண்ட யுனெஸ்கோ குழுவினர் கலந்து கொண்டனர். முன்னதாக செஞ்சிக்கோட்டையின் வரலாறு, சிறப்புகள் குறித்து யுனெஸ்கோ குழுவினர் நேரடியாக ஆய்வு செய்தனர். பேரிடர் காலங்களில் கோட்டையின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்தும் வனத்துறை சார்பில் கோட்டையினை சுற்றியுள்ள வனப்பகுதியின் பாதுகாப்பு குறித்தும் யுனெஸ்கோ குழுவினர் கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து துறை சார்ந்த அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், ராஜா தேசிங்கு வம்சாவழியினர் மற்றும் பொதுமக்களுடன் யுனெஸ்கோ குழுவினர் மூலம் கலந்தாய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த ஆய்வு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி, விரைவில் செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். சார், இது யுனெஸ்கோ சின்னமாக அறிவிக்கும் போது இது ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஒரு இடமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் டூரிஸ்ட் குறிப்பாக வெளிநாடு டூரிஸ்ட் அதிகமாக வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் அது இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு ப்ரைட். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 6 இடங்கள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அது குறிப்பாக மகாபலிபுரம், தஞ்சாவூர் டெம்பிள்ஸ் 2 தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு 3வது இடமாக, ஒரு புராதன சின்னங்கள் உள்ள 3வது இடமாக வரும்பொழுது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக செஞ்சு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான். அதுக்காக செஞ்சு ஒரு யுனெஸ்கோ டேக்காக வந்ததுன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் கருத்து. பல்வேறு மாநில கோட்டைகளை காட்டிலும் செஞ்சிக்கோட்டை உறுதியாகவும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமாக இருப்பதை யுனெஸ்கோ குழுவினர் அறிந்து கொண்டதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். செஞ்சிக்கோட்டை அருகில் உள்ள ஏரியில் இந்த ஆண்டிலேயே படகு சவாரி துவங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். யுனெஸ்கோ நாட்டிலிருந்து வந்த குழு இன்றைக்கு செஞ்சிக்கோட்டையை பார்வையிட்டு மதிப்பீடு செய்துள்ளார்கள். செஞ்சிக்கோட்டையினுடைய அந்த வரலாற்றை அறிவது மட்டுமல்ல, கோட்டையினுடைய தன்மை எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது என்பதை ஒரு ஆய்வு மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். பல்வேறு மாநிலங்களில் உள்ள கோட்டைகளை காட்டிலும் செஞ்சிக்கோட்டை உறுதியாக இருப்பதை அறிந்தார்கள். வரலாற்றில் வீரமும் நட்பும் நிறைந்து இருக்கிற பகுதி என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியான நாளில் நாம் அனைவருடைய விருப்பமும் நிறைவேறுவதற்காக யுனெஸ்கோ சின்னமாக இந்த செஞ்சிக்கோட்டையை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம்.